அந்த ஜனமே இந்த இந்த எஸ்ஐயா புத்தகத்திலிருந்து வாட்ச வார்த்தை தான் இது. எனவே எஸ்ஐயா புத்தகத்துல இருந்து எடுத்து எஸ்ஐயா புத்தகம் 61:1 சொல்லுவாரு, ஆண்டவன் ஆவி என்மேல் உள்ளது, ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தி, உள்ள உடைந்தவருக்கு ஆறுதல், சிறைப்பட்டவருக்கு விடுதலை என்று சொல்ல இந்த வார்த்தைகளுக்கு அந்த கடவுள் வாசிக்கிறாரு. ஆனா வாசிச்ச கையோடைய அந்த ஜனது இவன் பெரிய தீர்க்கதரிசியா, இவன் எப்படி இந்த இறைவாசனம் முடிந்ததுன்னு சொல்றேன் என்று அந்த ஊரே இவர்களை கள்ளப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பாருங்க, இந்த உணவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இறைவாக்கின் வழியாக ஆசீர்வதிக்கிறாரு. 2 மீன் 5 அப்பங்களை கொடுத்து 5000 பேருக்கு கொடுத்தார் சகோதரர்களே. அந்த உணவோட ரகசியங்கள் ஒண்ணு இருக்கிறது. பின்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, இந்த சுருளேட்டுல எழுதப்பட்ட வார்த்தைகள் இருந்திருந்தா இந்த 7 கொள்ளாதுன்னு சொல்ல, அந்த மறை உண்மைகள் 2 மீன் 5 அப்பங்களை ஆசீர்வதித்தார் கடவுள். அப்ப பாரு, பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, தன்னை இந்த மீனையும் ஆசீர்வதிக்கிறாரு, அந்த அப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. மீன் எதை குறிக்கிறது? ரத்தத்தை குறிக்கிறது. உணவு எதை அப்பம் எதை குறிக்கிறது? அவர் சரீரத்தை குறிக்கிறது. 5000 பேருக்கு நீங்க மீனை வெட்டும் போது ரத்தம் வரும் பாருங்களேன். அப்ப பாருங்க, அப்பயே என்ன செஞ்ச திட்டம் எடுக்கிறாரு, எந்த உணவை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், எப்படி இந்த ஜனங்களுக்கு இந்த உணவை நான் எப்படி சரீரத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த சிறுவன் கையில 2 மீனும் 5 அப்பங்கள் மட்டுமே உள்ளது. தந்திரமாக இந்த மீன் என்று குறிக்கப்படுகிறது. எதை குறிக்கப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்குமா? இயேசுவின் ரத்தம் எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறதோ இந்த மீன் என்ன செய்யுமா? ஒவ்வொரு நாள் தண்ணிக்குள்ள இருக்கும் போது ஒவ்வொரு நாள் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்குமா? அழுக்கு சேர விடாது, தீமைகள் சேர விடாம இந்த மீன் சேரப்படும். அதனால கோதுமையிலிருந்து பதரையும் அக்கினியும் பிரித்தெடுத்தது போல கோதுமை என்ன செய்யறாங்க, அரைக்கிறாங்க. அது உள்ள பாலை புள்ளிந்து எடுத்து அதுதான் நமக்கு அப்பமாக கொடுக்கப்படுகிறார். மறை உண்மைகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறது. அப்ப மறை உண்மை நிறைய இருக்கும் போதுதான் அழகாக நமக்கு சொல்ல மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25, 26 எடுத்து வாசிவோம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25, 26. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றிற்கு உணவளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? ஆமேன். ஆமேன். பாருங்க, வானத்து பறவைகளை ஒப்பீடு பாக்குறாரு. நம்ம வானத்து நட்சத்திர வானத்து பறவைகளை நீங்க பாருங்க, அதுக்கு தேவையான உணவை கொடுக்கிறவர் உங்களுக்கு வேணும் என்ற உணவை இந்த சரீரத்தை தருவனா தரமாட்டேனா? அப்ப இந்த சரீரத்துக்கு நான் வாழ்வு பெறுவதற்கு இந்த உணவை என்ன செய்ய கடவுள் ஆசீர்வதிக்கிறாருங்க. அதுக்குதான் சீடர்கள் என்ன செஞ்சாரு, நீங்க பின்தங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உணவை என்ன செய்யறாரு ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஆசீர்வதிச்சு என்ன வச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம அப்பா விட்டு விழாத பாத்தீங்கன்னா பெரிய மகிழ்ச்சி. இந்த பெந்தகோஸ்து நாள் அடுத்த மாசம் 19ஆம் தேதி நம்ம கொண்டாட போறோம். அவியான பெந்தகோஸ்து நாளை கொண்டாட போகிறோம். இந்த நாளிலிருந்து இந்த பெந்தகோஸ்து நாள் வரைக்கும் இந்த உணவை குறித்து என்னென்ன பேசணும், இந்த உணவை குறித்து என்னென்னலாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அதுதான் அன்னன்னைக்கு ஒவ்வொரு திருப்பலிலையும் நம்ம அறிக்கை எடுக்கிறோம். அன்றாட உணவை எங்களுக்கு அன்றன்று தாரும் ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு நாள் இந்த உணவை என்ன செய்யற கடவுள் பாருங்க, வானத்துல பறக்கிற சிட்டுக்குருவிகளை பாருங்க, குருவிகளை பாருங்க, பறவைகளை பாருங்க. அதற்கு உணவு கொடுக்கிறவர் இந்த ஜீவனை படைத்தவருக்கு உணவு தருவாரா தரமாட்டாரா? தரமாட்டாரா? இன்னைக்கு அந்த உணவை உட்கொள்வதற்கு நான் எப்படி இருக்கிறேன், தகுதி உள்ளவராக நான் ஒவ்வொரு நாளும் கருதப்பட வேண்டும் சொல்லுறேன். ஏற்கனவே நான் நிறைய காரியங்களை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். இந்த உணவை உண்ணும் போது நான் எப்படிலாம் நான் தகுதியா இருக்க வேணும், எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று பவுலடியார் எழுதுவார். இந்த உணவை உண்ணும் போது என் சாவை நினைவு கொள்ளுங்க, அவர் வரவழைக்கு அதை நினைவு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் எழுதுவார். பட்டியல் இட்டு எப்படி நான் தகுதியற்ற நிலையில இந்த ஆண்டவரோட உடலை ரத்தத்தை நான் பெற வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக அந்த இடத்துல பவுலடியார் வழியாக ஏன்னா அவர் வழியாக நமக்கு என்ன இந்த உணவை எப்படி உண்ண வேண்டும் என்று சீடர்களுக்கு கூட அந்த கடவுள் அந்த வெளிச்சத்தை காட்டல. அந்த அப்பவிட்டு விழால இல்ல. ஆனா பவுலடியாரு ஆனா இல்லாத இடத்துல கூட தீர்க்கதரிசியாக இவர் என்ன செஞ்சிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்கார். மறைமுகமான சீடருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், இந்த சீடருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அந்த உணவை நான் உண்ணும் போது நான் எப்படி உண்ண வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கிறதா? ஆமேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்
ஐயா கொஞ்சம் வீட்டுல போடுங்க. அப்ப உண்ணும் போது அந்த உணவை நான் எப்படி தகுதியற்ற நிலையில நான் உண்ணுகிறேன், எனக்கு ஆமேன் என்று சொல்லுகிறேனே, அந்த ஆமேனுக்கு அர்த்தம் என்ன? அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி, நீங்க அப்படியே ஆகட்டும். நீங்க எந்த மனநிலையில நீங்க அதை உள்கொண்டு ஆமேன்னு சொல்லுறீங்களோ அந்த மனநிலை தான் உங்களுக்கும் சகோதரிகளே சகோதரர்களே ஆமேன் நீ எந்த உள்ளத்துல நீங்க வைத்துக் கொண்டு அந்த இயேசு திருவுடலத்தை வாங்குறீங்களோ அதுதான் நடக்கும். யூதாசின் உள்ளத்துல எல்லாருக்கும் அப்பத்துண்டை விட்டு கொடுத்தார், யூதாசுக்கு மட்டும் ரத்தத்துல துவச்சி கொடுத்தார். சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய யூதாசுகள் இன்னைக்கு எழுப்பி இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு தகுதியற்ற நிலையில இயேசுவின் உடலை ரத்தத்தை இன்னைக்கு வருகிறவர் இன்னைக்கு நிறைய யூதாசுகள் எழுப்பி இருக்கிறாங்க. ஆனா யூதாசை போல மன வருத்தப்பட்டவர்கள் ஒருவருமே கிடையாது இந்த பூமியில. நான் தகுதியற்ற நிலையில இந்த உடலை நான் வாங்குறேன் என்று எந்த மனுஷன் கூட இன்னைக்கு மன வருத்தப்படலைங்க. இயேசுவின் உடலை ரத்தத்தை நான் வாங்குறேன் ஏன் ஒருவர் எத்தனை மன வேதனைப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை கலகப்பட்டிருக்காங்க. ஐயோ நான் தகுதியற்ற நிலையில இந்த உடலை நான் வாங்குறேனே என்று சொல்லி எத்தனை இருதயங்கள் குத்தப்பட்டு இருக்கிறது, எத்தனை ஆத்மாக்களோட உணர்வுகளை குத்தப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு திருவுடல திரு ரத்தத்தை இன்னைக்கு இனத்த சபையார்கள் வாங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வாசகத்தை தான் ஒண்ணு கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 to 30 வரைக்கும் வாசிச்சதுக்கு அப்புறம் தாங்க திருவிருந்தாக போசிக்கிறாங்க, திருவிருந்தை கொடுக்குறாங்க. நான் சிஎஸ்ஐக்கு ஒரு டைம் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அங்க கூப்பிட்டுருந்தாங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு சிஎஸ்ஐக்கு நான் போயிருந்தேன். அப்ப கடைசி அந்த நேரத்துல இறை செய்தி நான் கொடுத்து ஆராதனைக்குள்ள நடத்தி பிள்ளைகள் அடங்கிய பிள்ளைகள் ஆவியினால் நிரம்பி வல்லமையோடு நிறந்து அப்படி ஆவின் வல்லமையை நிரம்பினதுக்கு அப்புறம் அங்க உள்ள அந்த சிஎஸ்ஐ பாதர் சொல்றாரு, இப்ப எல்லாம் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி எல்லாம் அந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை 11ஆம் அதிகாரத்தை அந்த வாஞ்சையோடு பாவத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உள்ள கண்ணீரோடு அந்த வேதனையோடு அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, கண்ணீர் ஒடிச்சாங்க. வாலிப பிள்ளைங்க சீனிவாச நகர்ல இருக்கிற அந்த சபை அங்க பாருங்க, அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு அந்த உடலை இயேசு திரு ரத்தத்தை திரு உடலை நான் பெறப்போகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவரோட இயேசு திருவுடல் இதை வாங்கி உண்ணுங்கள் குருவானவர் தூக்கி காட்டும் போது அப்பதான் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கோம் ஒருத்தன். அப்பதான் அக்கா நேத்து கட்ட போடவே இன்னைக்கு அதே கட்டிட்டு வந்திருக்கீங்க, நேற்று என்னது என்ன செய்யறீங்க ஏன் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த இடத்துல இயேசு நமக்காக அந்த பலிபீடத்துல நம்ம நொறுக்கப்படுகிற அந்த இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு பலியாக போகிற நேரத்துல உலக காரியங்களையும் அந்த இடத்துல செல்ஃபியும் கேமோ இன்னைக்கு செல்லுக்கும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோமே. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு வெளி வேஷத்தை போல வெளியே அமர்ந்து கொண்டு எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டோட திருவுடலும் திரு ரத்தம் செல்ல நோண்டிக்கிட்டே வந்து பக்கத்துல வந்து ஆமீன் வாங்குறாங்களே, எத்தனை சாபக்கேடு. கடினமா தான் பேச முடியும் ஆண்டோட வார்த்தை சமீபமா, ஆண்டோட வருகை சமீபமா இருக்கு, அதனால கடினமா தான் பேச முடியும். ஏன்னா இப்படிதான் திருச்சபை நம்மள திருச்சபையில இப்படிதான் நம்மள வழிநடத்தினாங்க, இப்படிதான் நம்ம போகணும். அழகான 1 கொரிந்தியர் புத்தகம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 அப்படியே 30 வரைக்கும் அப்படியே நிறுத்தி வாசிங்க. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அதனால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்னையே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கின்றார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோரையும் உடல் நலமற்றோரையும்
இருக்கின்றார். மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆமேன். ஆமேன். பாருங்க, இது பவுலுடைய தெளிவா ஏன் தகுதியற்ற நிலையில இந்த உடலையும் ரத்தத்தை பெறுகிறவ அவர் என்ன நோயாளி, ஏன் எனக்கு வியாதி, கிறிஸ்தவருக்கு ஏன் வியாதி? எனக்குலாம் சுகர் 480 இருக்கின்றது சகோதரிகளே. 480 இன்னைக்கு நார்மலா இருக்கிற காரணம் தெரியுங்களா? கல்வாரி திருப்பலியில பெறும்போது ஆண்டவரே நோய்களை பேய்களை ஓட்டின தெய்வம் இந்த அப்பத்தின் வழியில எங்களுக்கு நான் குணமாக்கக்கூடிய இந்த கல்வாரி திருப்பலியில என்ன முழுமையா நோய்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த நாள்ல ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப சாயந்தரம் கூட ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணும் போது சொன்னேன், ஏன்னா எனக்கு சுகர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு. இன்னைக்கு நார்மலா இருக்கு. இன்னைக்கு எதுவுமே மாத்திர மருந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. ஆண்டோட உடலை ரத்தத்தை நான் டெய்லி ஒவ்வொரு நாள் திருப்பலியில இந்த உடல் வியாதியோடு எனக்கு எப்படி சுகப்படுத்தீங்களே நீங்க கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அநேக வியாதிஸ்தர்களுக்காக செபிக்கிறேன். ஆனா பவுலுடைய எதை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு அந்த கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இதை என் நினைவாக உண்ணுங்கள் என்று சொன்னாரே. இன்னைக்கு எத்தனை பேர் நினைவாக உண்ணுகிற அந்த பவுலுடைய அந்த வார்த்தைய எத்தனை மன உருக்கத்தோடு இன்னைக்கு ஐக்கியத்துல இல்ல. எங்க நிறைய இடங்கள்ல அந்த உணவை பத்தி பேசும்போது, வாழ்வு தருகிற உணவை பத்தி பேசும்போது நிறைய இடத்துல அந்த வார்த்தையை நான் போதிப்பேன். நிறைய இடத்துல அந்த அப்பரசம் காணிக்கை கொடுத்து ஏதாவது ஒரு டச்சப் பண்ணும் போது அந்த திருப்பலி வேலையில இந்த வார்த்தையை சொல்லாம மட்டும் இருக்க மாட்டேன். ஆனா எத்தனை பேர் இதை உள்வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஐக்கியத்துல இருக்கிறோமே. நான் எத்தனை முறை நான் திருப்பலிக்கு போகும்போது தயார் நிலையில போறோம். இன்னைக்கு நான் பாதி பூசைக்கு போனா நன்மையை வாங்க மாட்டேன். போயிட்டு அந்த பிரசங்கத்தை பார்த்துட்டு பிதாசுவரம் போட்டுட்டு வந்துருவேன். பாதி பூசையில போய் நான் நன்மை வாங்க மாட்டேன். தகுதியற்ற நிலையில இன்னைக்கு நான் வாங்கும் போதுதான் ஏன் எனக்கு உடல்ல ஏன் வியாதி, ஏன் எனக்கு இன்னைக்கு வலுவற்ற நிலையில இருக்கேன், இன்னைக்கு ஏன் ஊனமுற்றவர்களாக இருக்கோம், ஏன் ஆலயத்துக்கு வராங்க, ஏன் கை கால் விழுந்துருது, ஏன் இன்னைக்கு அவங்களுக்கு மஞ்சக்காமலை, ஏன் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு ஸ்டோக் ப்ராப்ளம் ஏன் இன்னைக்கு வருது, ஏன் இன்னைக்கு பல பிரச்சனைகள் வருங்க. தகுதியற்ற நிலையில இயேசுவின் உடலையும் ரத்தத்தையும் வாங்குறவர்கள் என தகுதி இல்லாத வாங்குற. அதுதான் சொன்னார் பவுலடியார், தன்னையே சோதித்து அறிந்த பின்பு. அதுதான் பாவ சங்கீதனை எடுங்கன்னு சொல்லுகிறேன். முன்னாடியே நான் பாவத்தை என்ன செய்யணும், ஆண்டவத்தை அறிக்கை இடணும். அறிக்கையிட்டு ஆண்டவத்தை சொல்லணும், ஆண்டவரே நான் இப்படியாப்பட்ட பாவம் செய்துட்டேன், உங்க திருவுடலை திருரத்தத்தை நான் பெற போறேன், என்னை மன்னிய ஆண்டவரே, என்னை மன்னிய ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அந்த ஒரு நிமிஷத்துல மன வருத்தப்படணும். உள்ள உடையாத சகோதரிய, இந்த உள்ள உடைந்ததுனாலதான் இந்த யூதாசு தூக்கு போட்டு கொண்டான். உள்ள உடைஞ்சிச்சு. ஐயோ நீதிமான காட்டி கொடுத்துட்டனே, நீதிமான காட்டி கொடுத்த உள்ள உடைந்தது அவனுக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு உள்ள இயேசுவின் திருவுடலை திருரத்தத்தை விடுவது எவரை தன்னை சோதித்து அறிந்திருக்கிறார்கள். நீ சோதித்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய இருதயம் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும்னா நிறைய கூட்டம் வந்துடும். ஆசீர்வாதம் தீர்க்கதரிசியாக பேசணும்னா நிறைய கூட்டம் வந்துடும் சகோதரிகளே. நிறைய இன்னைக்கு ஐக்கியத்துல இன்னைக்கு தீர்க்கதரிசியை பத்தி பேசணும், தீர்க்கதரிசி சொல்லணும்னு வச்சுங்களேன். நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்வாங்க, ஐக்கியத்துல நிரம்பி எழுவாங்க. ஆனா கண்டிப்பா சபத்தை யாரும் கேட்கறது இல்ல. நிறைய இடத்துல பாவத்தை பத்தி பேசணும்னா என்ன பிரதர் எப்ப பார்த்தாலும் பாவத்தையே பத்தி பேசுறீங்க, ஏன்னா நம்ம தான் என்ன நீதிமான் போல நம்ம பேசுறோம். தன்னையே இங்க பவுலடியா சொல்ற, தன்னையே சோதித்து அறிந்த பின் இந்த உடலை ரத்தத்தை நீ பெற வேண்டும் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு என்னை நான் சோதித்து அறிந்திருக்கிறேனா? இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு நற்செய்தி வாசகம் இன்னைக்கு எப்படி அடிபட்டு போட்டு இன்னைக்கு இந்த உணவை குறித்து என்னென்ன சொல்லப்படுது. இந்த 40 நாட்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாளில இருந்து அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பெந்தகோஸ்து நாள் விழாவை கொண்டாடுகிற வரைக்கும் இந்த உணவை பத்தி, இந்த உணவு என்னென்ன காரியங்களாம் செய்கிறது, அவர் எப்படியெல்லாம் விட்டு கொடுத்தாரு, எப்படிலாம் ஆண்டவர் இன்னைக்கு அந்த சரீரத்தை கொடுப்பதற்கு என்னெல்லாம் செய்தாரு என்று இந்த வார்த்தை நமக்கு என்ன செய்து சுட்டி காட்டப்படும். அதான் மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 இருந்து வாசிக்கிறேன். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரம் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவரிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார்.
சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆமீன். ஆமீன். பாருங்க, இது ஒரு ரகசியம் இருக்கு. போகும்போது கூட கொண்டு போனாங்களா சீடர்கள்? ரகசியத்தை நீங்க பார்க்கணும். 50-50 பேரா உட்கார வச்சிருந்தாங்க. அந்த புல்தரையில உட்கார வச்சிருந்து என்ன செஞ்சாங்க? அந்த அந்த சிறுவன்கிட்ட 2 மீன் 5 அப்பங்களை என்ன செஞ்சாங்க? 5000 பேருக்கு கொடுப்பதற்கு இங்க கொண்டு வரணும்னு சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிறார். வானத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிற கழுத்தெல்லாம் இன்னைக்கு என்ன இருக்கு? எல்லாம் புரிஞ்சுட்டு எல்லாம் செல்போனை தள்ளி 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 என்னது வணங்காத கழுத்து உள்ளவர்களா வணங்கி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு தள்ளி தள்ளி என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு தலை நிமிர முடியல, யாராலையும் நிமிர்ந்து ஜெபிக்க முடியல. ஆனா ஏசு என்ன செய்யறாரு? 2 மீன் 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஜெபித்து சீடர்கள்ட்ட என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. எப்படிங்க அந்த சீடர்கள்ட்ட கொடுக்கும் போது எப்படி பெருகுச்சுன்னு என்னைக்கு நான் சிந்திச்சு இருக்கிறோமா? இதெல்லாம் ஒரு மறை உண்மை இதுல இருக்கு. என்ன இருக்கு? எப்படி இந்த பெருகுச்சு? சீடர்கள் கையில எடுக்க சீடர்கள் 50-50 பேர் வந்து எடுக்கிறாங்க. 12 பேர் கூட வச்சு நிரம்ப எப்படி அந்த இடத்துல எப்படி 5000 பேருக்கு இந்த சீடர்களாக உணவு கொடுக்கப்பட்டது? என்னைக்கு நான் கேள்வி கேட்டுக்கிறோமா? இந்த ரகசியத்தை ஆண்டவரே இந்த மறைப்பொருளை நீங்க சொல்லுங்க, எப்படியா பெருகுச்சுன்னு என்னைக்குனாச்சும் உட்கார்ந்து லக்கன்ல உட்கார்ந்து ஆண்டோட உட்கார்ந்து கேட்டுக்கோமா? ஏன் தெரியுங்களா? அவரே ஒவ்வொரு சீடரும் தன்னையே அப்பமாக மாற்றிக்கொண்டார். எல்லா சீடரும் அவங்க நின்றவர் எல்லாமே இயேசுவின் ரூபமாக மாறப்பட்டார். சகோதரிகளே, தன்னையே அப்பமாக மாற்றிக்கொண்டாங்க. அதுக்குதான் எடுக்க என்னது? பெருகுச்சு. ஆனா எடுத்து முடிச்சனா குறைஞ்சிச்சு. சகோதரிகளே, அவர்களுக்கு தேவையானவர்களால் தூக்க முடிய 12 கூட மட்டுமே மிஞ்சப்பட்டது. நேரம் கீழே வடியல, கீழே கொட்டல. தேவையான உணவை சீடர்கள் உணவாக மாறப்பட்டாங்க. வாழ்வு தருகிற உணவு நானே என்று அந்த சரீரத்தை இயேசு எப்படி கொடுத்தாரோ அந்த சரீரத்தை போல இவர்களும் அப்பமாக மாறப்பட்டாங்க. அதுக்குதான் 5000 பேருக்கு எடுக்க அந்த கூடையில பெருகிட்டே இருந்தது. இதெல்லாம் ஒரு மறை உண்மை. இந்த மறை உண்மையை பாத்தீங்கன்னா பின்னாடி நீங்க சிந்திச்சு பாருங்களேன், எப்படி பெருகுச்சு. எப்படி அந்த சிறுவன் கையில 2 மீன் 5 அப்பகம் தான் இருந்தது, எப்படி பெருகுச்சுன்னு நான் பல நாட்கள் உட்காந்து கேட்கும் போது அந்த ரகசியத்தை சொன்னாரு. தன்னையே அவங்க என்ன செஞ்சாங்க? உடலை அப்பமாக மாற்றி கொண்டாங்க. முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க. சகோதரிகளே, இன்னைக்கு நான் வாழ்வு தருகிற உணவை நான் பெறுகிறேனே, என்னை நான் அப்பமாக மாற்றிட்டு இயேசு உடலாக நான் மாற்றி இருக்கிறேன், இயேசுவின் வாழ்வு தருகிற ஜீவனாக மாற்றி இருக்கிறேன், அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார் என்று என்னைக்கு நான் ஒரு நாள் நான் இயேசு சரிகிறோம் என்று என்னைக்கு நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 தேவன் தங்கக்கூடிய ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி, அப்ப தேவன் தங்கக்கூடிய இயேசு திருவுடலையும் திரு ரத்தத்தை நான் பெறுகிறேன்னா நான் என்னைக்கு நான் ஆலயமாக மாறப் போறேன்? என்னைக்கு நான் சீடத்தையாக நான் மாறப் போகிறேன் என்று என்னைக்கு நான் ஒரு நாள் கேள்விக்குறி நான் கேட்டு இருக்கிறேன் நான் கடவுள்கிட்ட. அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. அதை அரங்கற்ற நேரத்துல அவர் பாடுகளை குறித்து நம்ம தியானிப்பதில்லை. அந்த நேரத்தில் என் விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சொல்றீங்க அந்த ஆண்டவர் அந்த இயேசுவின் திருவுடலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த குருவானவர் அப்பத்தையும் ரசத்தை தூக்கி காட்டும் போது அந்த இயேசுவே நான் உனக்காக நான் என்னையா செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நீ எனக்காக நொறுக்கப்பட்டு, எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக அவமான சின்னத்தை நொறுக்கப்பட்டு நான் சரிகிறதே எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என் உள்ள மாறணும், என் எண்ணங்கள் மாறணும், என் சிந்தனை மாறணும், செயல் மாறணும், உண்மை போல நான் வாழ வேண்டும் என்று எத்தனை முறை நான் ஜெபிச்சிருக்கிறோம். அந்த உணவை வாங்கும் போது நான் தகுதியற்ற நிலையில நான் போகிறேன் என்று சொல்லி அந்த நகையை கூட நான் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த உணர்வு இருக்கணுங்க. உணவு இயேசு திரு உடல் திரு ரத்தத்தை எனக்குள்ள நான் பெருகும் போது ஆண்டவரை வாழ்வு தருகிற உணவு நானே என்று சொன்னீரேன். அப்ப அந்த உடலை பெறும்போது எத்தனை பேர் இன்னைக்கு நான் நொறுக்கப்பட்டு இருக்கிறோம்? சீடர்கள் நொறுக்கப்பட்டாருங்க. இயேசுவோட இருக்கும் போதெல்லாம் சீடர்கள் பாத்தீங்கன்னா இயேசுவின் ரூபமும் மறுரூபமாக மாறி இருந்தாருங்க. மறுரூபமா காட்டி கொடுக்க யூதாஸ் காட்டி கொடுக்கும் போது கூட, ஏன் நீங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, இந்த இடத்துல நான் அடையாளம் சொல்லலாம், இந்த கலர் சட்டை, இந்த கலர் பச்சை கலர் போட்டுக்க, மஞ்சள் கலர் போட்டுக்க, சிவப்பு கலர் போட்டுக்க, தூரத்துல இருந்து அடையாளம் காட்டலாம். ஆனா அந்த சீடர் மத்தியில உலாவி கொண்டிருந்த அந்த இயேசுவோட இருந்த சீடர்கள் 11 சீடர்கள் எப்படி இருந்தாங்க? இயேசு திருவுடலாக இருந்தாங்க, இயேசு திருமுகமாக இருந்தாங்க. அவரோட இருக்கும் போது நம்ம திருமுகமாக இருப்போம்.
அவரோட இணையும் போது அந்த சீடர்கள் எப்படி இருந்தாங்க? இயேசு முகமாக இருந்ததுனாலதான் யூதாசுக்கு மட்டும்தான் தெரியுது யாரு இயேசு என்று சொல்லி. அதுக்குதான் கிட்ட போய் முத்தமிட்டு காட்டி கொடுத்தாங்க. முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அப்ப அவரோட இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம்? இயேசுவின் சரீரமாக, இயேசுவின் ரூபமாக, மறுரூபமாக நம்ம மாறப்படுகிறோம். அப்ப இயேசு திருவுடலை திருரத்தத்தை பெறக்கூடியவர்கள் நான் எப்படி இருக்கும்? எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அதுதான் பவுலடியார் சொல்றாரு, தன்னையை நீங்க சோதித்து அறிந்த பின் ஒரு உடலை ரத்தத்தை நீங்க பெறுங்க. நீங்க சோதித்து அறிவதற்காக இந்த உணவை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை எத்தனை நாள் நான் வாழ்வாக்க போகிறேன்? இன்னைக்கு சீடர்களை போல என்னை நான் அப்பமாக மாற்றிக்கொள்ள போகிறேனா? மறுரூபமாக மாற்றிக்கொள்ள போகிறேனா? நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போறேன்? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நான் போறோம். இன்னைக்கு ஆண்டவர் திருவுடலை திருவத்தை பெருகிற ஆண்டவர் ஆலயத்துக்கு போறேன். ஆனா போயிட்டு நான் இயேசுவோடு மாறி வருகிறேனா? நான் போனவும் மாறி நான் வருகிறேனா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த இடத்துல ஒரு மாற்றம் தெரிய வேண்டும். ஆலயத்துல இருந்து நான் ஆலயத்துக்கு போயிட்டு வரேன்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் என்னைக்கு வருகிறதோ அப்பதாங்க கிறிஸ்துவின் சீடர்களாக நீங்க மாற முடியும். சீடத்தையாக மாற முடியும். அதுக்குதான் என்னட்டு கேட்கும் போது நான் சொல்லுவேன், முதல் நீ சீடராக மாற வேண்டாம், இந்த திருச்சட்ட நூலை நீ படி. தந்தை மகன் தூயான திருமுழுக்கு கொடுக்கிற அப்புறம் முத உங்களை என்ன செய்யணும்? முதல் இறைவார்த்தையை வாசிங்க. பைபிள படிக்கிறது இல்ல, போராடிட்டு இருந்தேன். அதனால எங்க வீட்டுல என்ன கண்ட்ரோலா வச்சிருந்தாங்க. அப்ப நார்மலுக்கு வரும்போது ஆண்டோட்ட திருவுடலை திருடத்தை நான் பெருக பாத்தீங்கன்னா எப்படி அதை மாத்திரை போறதால தூக்கி போறோம். அளவுக்குலாம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அது எனக்கு உதவி செஞ்சாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு நான் போறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறேன். பாத்தீங்கன்னா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உணவை கொடுத்தாரு. நல்ல பிரியாணி, மீன் வச்சிருந்தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லா பேர்ல இருந்து எலும்பு சால்ட்டா நல்லா பாத்தீங்கன்னா நல்லா கட்டிட்டு வந்து வீட்டுல வந்து காய்ச்சலோட படுத்துக்கிட்டேன். ஏன்? ஆண்டவர் எதை உண்ணணுமோ எதை குடிக்கணுமோ அதை நமக்கு தெளிவா கொடுத்துருக்கிறாரு. அதை விட்டுட்டு எனக்கு என்ன இல்ல, அந்த கட்டுப்பாட்டு ஆவியானவர் எனக்குள்ள இல்ல. நான் கேட்டது ஆண்டவர் கொடுத்தாரு, விரும்பினதை கொடுத்தாரு. ஆனா என் சரீரத்தை என்னது? சரீரம் கேட்குது, உள்ள இருக்கிறது என்னது? உள்ள இருக்க ஆண்டவர் அது விரும்பல. அப்புறமே என்ன செஞ்ச, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அந்த கறி மீன் இதெல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டு கடவுளுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை மட்டுமே நான் உண்டு பருக ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து விடுதலை பயணம் 23, 25 உணவின் தண்ணீரை ஆசீர்வதிங்க சொல்லி இந்த ஜபங்களை சொல்லி ஏன்னா 2 உப்புகள்ல போடுவேன், தண்ணியை ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா 2 அரசர் 2ஆம் அதிகாரம் 19, 20 உணவை தண்ணீரையும் எலிசாக்கு நீ கட்டளையிட்டது போல இந்த உணவை தண்ணீரை ஆசீர்வதிங்க சொல்லி எப்பெல்லாம் நான் உணவு சாப்பிடணும் அப்பெல்லாம் இந்த தண்ணி எடுத்து 2 உப்புகள்ல போட்டு ஜெபம் பண்ணி இன்ன வரைக்கும் சாப்பிடுறேன். ஆண்டவர் என் உடல் சரீரத்துல இந்த நாள் கொண்டு அந்த சுகர் என்ற வியாதியை என் பக்கம் கூட நிறுத்தலைங்க. நார்மலா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? யாராச்சு 480 இருக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? கண் பார்வை போயிடும், கால் விரல் போயிடும், நரம்புகள் தளர்ச்சி, கை கால் ஸ்ட்ரோக் விழுந்து எல்லாமே சுகர்னால பெரிய ஒரு விபத்துல நடக்கும். எல்லாமே சொன்னாரு மருத்துவர், டாக்டர் எல்லாமே சொன்னாரு. ஆனா ஆண்டவர் எனக்குள்ள தீட்டுப்படுத்தாத என் ஆண்டவர் 1 Corinthians 3ஆம் அதிகாரம் 17 சொல்றாரு, தேவனோட தங்கக்கூடிய ஆலயமே அவருக்கு உள்ளத்தை தீட்டுப்படுத்தினா அவர் உன்னை தீட்டுப்படுற இந்த வார்த்தையை நான் என்னைக்கு படிச்சனோ அப்ப ஆவியானவரை நான் தீட்டுப்படுத்தினா என் சரீரத்தை மூலம் நானே என்னை தீட்டுப்படுத்திக் கொள்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு முடிவெடுத்தேன். எந்த உணவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆவியானவர்கிட்ட கேட்ப, ஆண்டவர் இது சாப்பிடட்டுமா வேணாமா? 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். எந்த கடையில சாப்பிட்டாலும் எந்த வீட்டுல சாப்பிட்டாலும் எங்க கொடுத்தாலும் தண்ணீர் கொடுத்தா எந்த வீட்டுல தண்ணி குடிச்சா கூட 1 நிமிஷம் இந்த விடுதலை பயணம் 23, 25 சொல்லாம இந்த தண்ணி இந்த உணவை நான் சாப்பிடுறதே கிடையாது. ஏன்னா இந்த உணவை தண்ணீரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உணவை தண்ணீரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சும்மா சாதாரணமா ஆசீர்வாதம் இல்ல. அந்த தண்ணீர் கெட்டதாக இருந்தது அந்த நகரத்துல அது மதுரமாக மாற்றப்பட்ட என் தெய்வம், தித்திப்பாக மாற்றப்பட்ட என் தெய்வம், தித்திப்பாக மாற்றி அந்த உணவை கொடுத்து அந்த தண்ணீரை அந்த உணவை கொடுத்து ஆசீர்வதித்தவர். நோயை அண்டாத அளவுக்கு இந்த உணவை ஆசீர்வதித்திருக்கா. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த விடுதலை பயண புத்தகம் 23, 25 நீங்க இருதயத்தில் நிறுத்த வேண்டும் சகோதரியே. 1 நிமிஷம் ஜெபிங்க. 1 நிமிஷம் ஜெபிச்சு இந்த உணவை நீங்க சாப்பிடுங்க. ஆண்டவர் எப்படி இந்த உடல் வியாதிகளை உடல் போராட்டத்தை ஆண்டவர் எப்படி எடுத்து போடுறாரு பாருங்க. சும்மா ஆண்டவர் உணவை மட்டும் கொடுக்கலங்க, சரீரத்தையே கொடுத்திருக்கிறாரு, தன் வாழ்வையை கொடுக்கிற ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, உடலுக்கு இருதயத்தில் இருக்க தண்ணீர் ரத்தமமாக கொடுத்திருக்கிறார். சும்மா கிடையாது.
பலம் தருகிற உணவு நானே என்று சொன்ன உணவை மட்டும் கொடுக்கல அவரு, தன் சரீரத்தில் இருந்த ஜீவ தண்ணீரையும் முழுசுமாய் கொடுத்திருக்கிறாரு. ரத்தமும் தண்ணீருமாக பீச்சு அடித்தது சகோதரிகளே. ஒன்றுமே இந்த சரீரத்துல ஒன்றுமே இல்லை, வெறும் எலும்பும் சதை மட்டுமே ஒட்டி இருந்தது. சதை உடுப்ப அப்படியே ஒட்டி கிடந்தது. அந்த நேரத்துல கூட உடல்ல ஒன்றுமே இல்லாத கடைசி ஜீவனை கொடுக்கும் போது வார்த்தை சொல்ல, இவர் அறியாமல் செய்ய இவர்களை மன்னியும் என்று. இன்னைக்கு அதே வார்த்தையை தான் இன்னைக்கு சேவான் சொல்லுகிறார், இவர்கள் அறியாமல் செய்ய இவர்களை மன்னியும் என்று சொல்லும் போதுதான் பரலோகம் திறக்கப்பட்டது. இதே வார்த்தை சேவான் சொன்னாருங்க. அப்ப ஆண்டவரோட திருவுடலில் திருரத்தத்தை நான் பெறுகிற ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தப்படுத்தணும், என்னை நான் தயார் நிலைப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் என்னை சோதித்தருந்த பின்பு ஆண்டோட உடலை ரத்தத்தையும் நான் பருக வேண்டும். அல்லேலூயா. அதே மத்தேயு நற்செய்தி 25:35 பாருங்க, சிறையில இருக்கிறவர்களுக்கு கடவுள் உணவு கொடுக்கிறாரு. மத்தேயு நற்செய்தி 25:35 வாசிங்களேன். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமென். ஆமென். பாருங்க, இது எங்க சிறைவால் பட்ட மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. இதெல்லாம் கடைசியை முடிச்சிட்டு ஆண்டவரை எப்ப பசியாளர் கேட்கிறாங்க. சின்னஞ்சிறியவருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்வதுதான். இந்த முழுசா அதிகாரத்தை 42 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அதெல்லாம் சிறைப்பட்டவருக்கு, உள்ள முனைந்தவருக்கு ஆறுதலை கொடுங்க. இவர்களுக்கு என்ன ஒவ்வொரு கதைகளை ஆண்டவர்கள் இந்த இடத்துல அடுக்குமொழியாக பேசி வரும்போதுதான், ஆண்டவரை நீ எப்ப உணவு இல்லாம இருந்தையா, எப்ப நீ சிறைப்பட்டு இருந்த, எப்ப நீ ஆடை இல்லாம இருந்தீங்க என்று சொல்லி சீடர் கேட்கும் போது அழகாக அந்த இடத்துல சின்னஞ்சிறியவருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்வது. இன்னைக்கு சின்னஞ்சிறியவருக்கு எத்தனை பேருக்கு நம்ம செய்யறோம்? இன்னைக்கு யாருக்கு செய்யறோம்? யாருக்கு சின்னஞ்சிறியவருக்கு செய்யறோம்? செய்யணும். ஒரு காலத்துல செஞ்சோம், இன்னைக்கெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். யாருக்கு செய்யணும் என்று தெரிஞ்சு செய்யணும். சின்ன சிறியவருக்கெல்லாம் செய்வதை கூட நம்ம தெரிந்து செய்யக்கூடிய இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா ஏமாற்று உலகத்துல நம்ம வாழ்ந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஏமாற்றக்கூடியவர் நிறைய இருக்கிறாங்க. அதனால நான் இங்க நன்மை செய்தா யாருக்கு செய்யறேன் என்று தெரிந்து செய்யணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கையை ஏந்துறாங்க, ஏன்னா நல்லா ஏந்துறாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்காரமா எங்க பொண்ணு நேற்று வேளாங்கண்ணிக்கு போனாங்க. அப்ப நான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து என் பொண்ணை பஸ் எடுத்து விடுறதுக்காக என் மச்சினை எல்லாம் போனாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரமா வந்து என்ன சாங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து கையேந்தினாங்க. ஏன்னா குடித்தாங்க. நான் சொன்னேன், அவர் முகத்தை பார்த்தியா, அவர் எப்படி இருக்கிறாரு? குடிச்சு அந்த முகம், அந்த வாடை அப்படி அடிக்குது. அப்ப அந்த பாவத்துல விழுகிறதுக்கு நீ காரணமா இருக்காத. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல, தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு இறங்குற இடத்துல இறங்கி அந்த தூரத்துல கொஞ்சம் தூரம் போய் பாரு. அந்த இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்து அந்த இடத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு படுத்துறாங்க. பிளைண்டுக்காக அந்த இடத்த கவர்மெண்ட் ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல எல்லா பிச்சைக்காரங்க போய் உட்கார்ந்து அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, வாங்கிட்டு போக வேண்டியது. ஏன்னா ஒரு கோட்டரை வாங்கி அந்த இடத்துல ஷேர் பண்ணி அடிச்சுட்டு ஏன்னா இன்னைக்கு வராங்க. அப்ப அவர்களுக்கு என்ன செய்யறது? அப்ப இன்னைக்கு நன்மை செய்ய சின்னஞ்சிறியவருக்கு நாங்க என்ன தெரிஞ்சு செய்யணுங்க. நம்ம அருகில இருக்கிறவங்கள்ட்ட செய்யணும், நம்ம பங்குல இருக்கிறவங்களுக்கு செய்யணும், நம்மளோட உடன் பிறந்த ஊழியர்களுக்கு செய்யணும், கூட இருக்கிறவங்களுக்கு செய்யணும். கஷ்டப்படுற குருக்கள் இன்னைக்கு படிக்கிறாங்க. குருக்கள் செம்மறியில போய் பாருங்க. அந்த படிக்கிற குருமானவர்களுக்கு நான் உங்களுக்கு குருமானவருக்கு நல்ல ஒரு உணவை எடுத்து கொடுக்கலாம், நல்ல உடைகள் எடுத்து கொடுக்கலாம், படிக்க அவங்களுக்கு நல்ல ஒரு ஜெபம் பண்ணலாம். நீங்க அப்படியாப்பட்டவங்களை தேடி போய் செய்யுங்க, ஒரே இடத்துல செய்யாதீங்க. அதுதான் இந்த ஆண்டவர் சொல்ல, சின்னஞ்சிறியவருக்கு செய்வதெல்லாம் எனக்கு செய்வது. அப்போ ஒரு குருவானவர் ஆவறதற்கும், ஏன்னா ஒரு ஊழியர்களை எழும்புவதற்கும், அப்போ நம்ம அருகில இருக்கிறவங்களுக்கும் இந்த காரியங்களா செய்யும் போது அப்ப நான் இயேசுவாக நான் மாறுறேன். அதான் இந்த வார்த்தையை சொல்லப்படுகிறேன். அதாவது மத்தேயு முழுசா வாசிங்களேன், 35 வாசிங்களேன், முழுசா 42 வரைக்கும் வாசிங்களேன்.